பசுமையான வயல்கள் மற்றும் உயரமான தென்னை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு இளம் சிறுவன் வசித்து வந்தான். அவன் அமைதியான இயல்புக்கும் மென்மையான இதயத்திற்கும் பெயர் பெற்றவன். மற்ற குழந்தைகள் வேகமாக ஓடி சத்தமாக பேசும்போது அர்ஜுன் அடிக்கடி பின்வாங்கி அவர்களைப் போல பிரகாசிக்கும் அளவுக்கு வலிமையானவனா என்று யோசித்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கோடையில் கிராமப் பள்ளி ஒரு விளையாட்டு தினத்தை அறிவித்தது. தூசி நிறைந்த விளையாட்டு மைதானத்தின் வழியாக நீண்ட தூர ஓட்டப் பந்தயத்தில் பங்கேற்க ஒவ்வொரு குழந்தையும் உற்சாகமாக இருந்தது. அர்ஜுன் சேர விரும்பினான், ஆனால் அவன் கடைசியாக முடிப்பான் என்று அவன் பயந்தான். எல்லோரும் அவன் தடுமாறுவதை பார்ப்பது பற்றிய எண்ணம் அவன் வயிற்றை இறுக்கமான முடிச்சு போல முறுக்கியது. அவரது வீட்டிற்கு அருகில் ஒரு சிறிய தெருநாய் நொண்டியுடன் வசித்து வந்தது. அந்த நாயால் மற்ற நாயைப் போல ஓட முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அது சூரிய ஒளியில் பட்டாம்பூச்சிகளை துரத்த முயன்றது. அது தடுமாறி விழுந்து மீண்டும் எழுந்து பிரகாசமான நம்பிக்கையான கண்களுடன் அதன் முயற்சியை தொடர்ந்தது. நாளுக்கு நாள் அந்த நாய் ஒருபோதும் முயற்சிப்பதை நிறுத்தவில்லை. அர்ஜுன் சக்தி வாய்ந்த ஒன்றை கவனிக்கத் தொடங்கினான். நாய் வேகமாக இல்லை, ஆனால் அது பயமற்றது. அது எவ்வளவு விரைவாக ஊடியது என்பதன் மூலம் அதன் மதிப்பை அளவிடவில்லை. அது எவ்வளவு துணிச்சலுடன் முயற்சித்தது என்பதன் மூலம் அதன் வெற்றியை அளவிடுகிறது. பந்தய நாளில் அர்ஜுன் தொடக்கக் கோட்டில் நின்றான். அவன் கால்கள் நடுங்கின. ஆனால் அவன் முயற்சியை கைவிடாமல் பட்டாம்பூச்சிகளை துரத்தும் குட்டி நாய் அவனுக்கு நினைவிருந்தது. விசில் அடித்ததும் அவன் ஓடினான். சில குழந்தைகள் காற்றைப் போல அவனை கடந்து வேகமாக சென்றன. அவன் கால்கள் கனமாக உணர்ந்தன, மூச்சு திணறின. ஆனால் அவன் முன்னேறிக் கொண்டே இருந்தான். அவன் பந்தயத்தில் வெற்றி பெறவில்லை. அவன் முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ வரவில்லை. ஆனால் அவன் பெருமிதம் நிறைந்த இதயத்துடன் பூச்சுக்கோட்டை கடந்தான். முதல் முறையாக தைரியம் என்பது வேகமாகவோ அல்லது சக்தமாகவோ இருப்பது இல்லை என்பதை அர்ஜுன் உணர்ந்தான். அது வெளிப்படுவது, உங்களால் முடிந்ததை செய்வது மற்றும் விட்டுக் கொடுக்க மறுப்பது பற்றியது.